ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த மூவி நல்லா காமெடியாகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஸ்டெல்லாவை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாளா. அவள் எப்பயுமே துருன்னு தான் இருப்பா. எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவா. அவள் மனசில் நினச்சிட்டு இருக்கா, இந்த வேலை மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்னத்தை பதில் சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் வந்து நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்காக ஒரு அம்மாவை சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த குட்டி பொண்ணு பேர் மியா, ஹீரோ பேர் வந்து ஹேல். அவர் உடனே மியா மேல கை வச்சுக்கிட்டு எதிர்க்க உட்காந்துருக்க பொண்ணை பார்த்து, மியாவோட அம்மா இறந்து போய் சில வருஷம் ஆயிடுச்சு, மியாவை பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஆள் வேணும்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு நான் நல்லா பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ உடனே ஒரு கால் அட்டன் பண்ண போவாரு. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ண அம்மா சொல்றாரு, டேய் இந்த மாதிரி நானி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா நான் ஒரு பொண்ணு அமைச்சிருக்கேன்ல, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, ஸ்டெப் மதரா வச்சுக்கோ, மியாவுக்கு அப்பதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஃபோன் பேசிட்டு வரும்போது பாப்பாரு, என்னன்னா இந்த பொண்ணு இருக்கல பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவ, அவ வந்து மியாவை ஒரு மாதிரி பேசியிருப்பா போல இருக்கு. அதை ஸ்டெல்லா பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்டே சண்டை போட்டு திட்டிடுவாளா. அப்ப ஹீரோ பார்க்கும்போது அந்த கடையோட மேனேஜர் வந்து, என்ன நீ இப்படிதான் கஸ்டமரை போயிட்டு திட்டுவியா, இன்னும் வேலைக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டும் போது, நீ வேலைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்ட, நம்புறேன்னா ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு அப்படி திட்டுறா, அதை நான் கேட்டதுக்கு வேலை இல்லைன்றீங்களா, எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போலான்னு பார்த்தா, இப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பிடிச்சிப்பாரு. நிற்க வச்சுட்டு, நான் வேணா உனக்கு ஒரு வேலை தரேன், இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, உனக்கு ஓகேவா, என் பொண்ணுக்கு ஸ்டெப் மதரா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாரு. ஹீரோயின் என்ன பதில் சொன்னாலும் காட்டல. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அவங்க அம்மா அப்பாட்ட காமிச்சிட்டு இருந்தா, அவங்களா என்னம்மா இந்த கான்ட்ராக்ட்ல இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு, திரும்ப என்னமா பிரச்சனை பண்ணிட்டு வந்தா, எங்கன்னா கடன் வாங்கிட்டு வந்துட்டியா, இந்த கடனை வந்து நம்ம வீட்டை வித்த கூட அடைக்க முடியாதேம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, அம்மா அப்பா நீங்க நல்லா பார்க்கலையா, இது வந்து எனக்கு அவங்க தரேன்னு போட்டிருக்க அமௌண்ட், அதாவது என்னோட சம்பளம் அது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட அப்பா பயந்துடுறாரு, என்னமா பண்ற, நீ வந்து எதனா பிரச்சனையில போய் மாட்டிக்க போற, நம்ம அதிக காசு வருதுன்றதுக்காக தப்பான செயல் எதுவும் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்ல, ஹீரோனா இல்லப்பா நான் வந்து அந்த மியான்ற பொண்ணுக்கு ஸ்டெப் மதரா போக போறேன், அதுதான் அவர் என்கிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியிருக்காரு, அந்த பொண்ணால பேசவும் முடியாது, பாவம் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாம இருக்காங்க, அவராலே சரியா பாத்துக்க முடியல, நான் போய் நல்லா பாத்துக்கிட்டேன்னா எனக்கும் இந்த அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க, அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஹீரோனுக்கு இந்த கீரை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கை பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க. அங்கே ஹீரோ வந்து நிற்பாரா, ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, நம்ம இன்னும் இவர் தான் வந்துட்டாரு பாருங்க அப்படின்ற மாதிரி என் பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்தோடனே ஹீரோனோட அப்பாவுக்கு கையெல்லாம் கொடுத்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவும் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோ ஒன்னே இவங்க கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்து, இது எல்லாமே வா நாங்கள் கொண்டு போகணும், உண்மையாவா இதெல்லாம் காரில் ஏற்றிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ டவுட்டோடு கேட்பாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோனோட பேரண்ட்ஸும் ஆமாம் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரெண்டுமே வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அப்பாவும் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க, என் பொண்ணு ரொம்ப குறும்பு பிடிச்சவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்கே காரில் உட்காந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு புக்கு போட்டு லிஸ்ட்டே சொல்லிட்டு இருக்கா, அவங்க பொண்ணை நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன், நான் நல்லா சமைச்சு தருவேன், அவளுக்கு அல்ல சீக்கிரம் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ லிஸ்ட் போட்டு சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் தைரியம் வருது, இவன் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டை தான் காட்டுறாங்க. மியா வந்து பேச முடியாதுல்ல, அதனால இந்த வீட்டில் இருக்க சில மெய்டில் வந்து ஒருத்தங்க வந்து மியா ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அது மியாவுக்கு பிடிக்காது. இதில் வேற என்னது இது ஸ்டெப் மதரை வர கூட்டிகிட்டு வர போகிறாங்களாமா, அப்படி வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, இவளால் எதுவுமே பேசவும் முடியாது, அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி மெய்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்று ஹீரோன் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க தான் என்னோட ஒய்ஃபு, அது மட்டும் இல்லை மியாவுக்கு ஸ்டெப் மதராக இவங்க தான் இருக்க போகிறாங்க, இனிமேல் வீட்டை எல்லாம் கவனிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாரும் முன்னாடி சொல்ல, ஹீரோன் வந்து மியாவை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடுவா, மியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மியாவுக்கு பயம், என்ன இவங்க பண்ண வராங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் இதுதான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நினைக்க, என்னன்னு பார்த்தா ஓடி போனவ வேகமாக கீழே போய் விழுந்துடுறா. விழுந்துட்டு ஐயோ முதுகு பிடிச்சிக்கிச்சே அப்படின்ற மாதிரி அவள் எந்திரிச்சிட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக வர, நம்பர் இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மியாவை கூப்பிட்டு வச்சு இது யாருன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒன்று நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏதோ ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்னீங்களே அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க, மியா இனிமேல் ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கட்டி பிடிக்க. மியாவா கொஞ்சம் யார்கிட்ட பேச மாட்டா, அவங்க அம்மா இறந்ததுலேருந்து ரொம்ப சேடாகவே இருப்பா. அவள் எப்படா கட்டி பிடிக்கிறதுன்னு நினைக்க, ஹீரோயின் கட்டி பிடிச்சாதான் விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் மியா வேற வழி இல்லாமல் கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. இவ இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாதே, பரவாயில்ல மியாவை இவ அப்படின்னா பேச வச்சுட்டா சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த ட்ரிப்புக்கு. அதுக்கப்புறம் நீ நைட்டு சாப்பிடலான்னு போகும்போது மியா 2 வாய் தான் எடுத்து வச்சு சாப்பிடுவா, அதுக்கு மேலே ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன், எனக்கு போதும்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்காளா, டைப் பண்ணி காமிச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் ஒன்று மியாவோட கை பிடிச்சி என்ன பூனை
கண்ணாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மியா, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நீ நல்லையே சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க ஒரு மேடு ரொம்ப தும்முற பேசுகிறாங்க. இவளால் வாய் பேச முடியலல்ல, அதனால எதுவும் சரியாகவும் சொல்ல மாட்டேங்கிறா, இப்படி தான் சாப்பிட்ற, எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இதே வேலை தான் மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மியா நினைக்கிறா, இப்போ இந்த மெய்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் வந்தவங்களும் என்னை இப்படி ஹர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மியா மனசுக்குள்ளே நினைக்க, அப்போ ஹீரோயின் வந்து அங்கே ஆப்போசிட்டாக நடந்துக்கிறா. என்னென்னா மேடை பார்த்து, ஏய் உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, எப்படி நீ அவளை பார்த்து அப்படி சொல்லுவ, ஒழுங்காக உன் பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டீங்கன்னு வேலையை விட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்ல, மியாக்கே ஷாக்கு, என்ன இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க, அந்த மேடும் என்ன வேலையை விட்டு போக சொல்கிறீங்க, சாரே வந்து என்னை போக சொன்னது கிடையாது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மேட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏறுனா, இனிமேல் இந்த வீட்டில் நான் தான் இதெல்லாம் பார்க்க போகிறேன், மியாவை இப்படி ஹர்ட் பண்ணால் உன்னை வேலை விட்டு தூக்க தான் செய்வேன், நீ பேசுகிறத கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, கிளம்புன்னு சொல்லிட அந்த மேடம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஏறினோடனே உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேறு டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்து எடுத்து வைக்கிறா. மியா சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்கேருந்து போன கேப்பில் இவளுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுது போல் அந்த ஃபுட்டெல்லாம். நம்ம ஹீரோயின் வேணுட்டே தான் போயிருப்பா. அப்போ மியா உடனே நம்ம ஹீரோயின் போன கேப்பில் அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் போல், அதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இதை நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணியிருப்பா போல். இவ சாப்பிட்றத வந்து நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு, இவ கொஞ்சம் அடம் பிடிச்ச பொண்ணு தான், ஆனால் நல்ல பொண்ணு, நல்ல சொல் பேச்சு கேட்குறா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. மியா வந்து என்னடா நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கையில் அத்தனை பேகு, எல்லாத்துலேயும் ட்ரெஸ்ஸு, மியாக்காக உனக்காக ட்ரெஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன், இதை நீ போட்டு பாருன்னு சொல்லிட்டு மியா முன்னாடியே வந்து விழுவாளா. மியாவா உடனே டைப் பண்ணி காட்டுறா. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எடுத்துகிட்டு போயிருங்க, நான் ஏன் ட்ரெஸ்ஸே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி மியா வந்து டைப் பண்ணி காட்டுவா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மெசேஜை பார்த்த உடனே அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன இந்த மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸே போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், நீ இதை போட்டு பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் விட மாட்றா. மியா வந்து வேணாம் வேணான்னு சொல்கிறா. சாப்பிடும்போது கூட நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு மியாவே பார்க்க, மியா உடனே ஆமாம் இவங்க என்ன ஏன் இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்து பயப்படுறா. ஹீரோயின் உடனே ட்ரெஸ் எடுத்து காமிச்சு, இந்த ட்ரெஸ் மட்டும் போடு மியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மியாவா நான் போட மாட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போனால் நம்ம ஹீரோயின் அங்கேயும் வந்துடுவாளா. மியா உடனே ரூமுக்கு வராதிங்க போங்கன்னு சொல்லிட்டு வெளியே அவங்கள பிடிச்சி தள்ளிட்டு கதவு சாத்திடுவா. ஆனால் அவளுக்கே கொஞ்சம் நேரத்தில் மனசு கேட்காது. மறுபடியும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம மியா வந்து இல்லைன்னு நினச்சிட்டு போகலான்னு பார்த்தா அவள் அடியில் படுத்துட்டு இருக்கா. மியா இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்ல மியாவுக்கு இந்த தொல்லை தாங்கலை. சரி போடுறேன் அப்படின்ற மாதிரி மியா லாஸ்ட்டாக சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மியாவுக்கு மேக்கப்லாம் போட்டு பின்னி விட்டு அதில் ஏதோ கிளிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாளா. என்னதான் மியா பிடிக்கலன்னு சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறா. என் அம்மா இருந்தப்போ அவங்களும் எனக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு வந்து உனக்கு நான் நைட் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், வா உனக்கு நான் முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுறேன், நீ வா மியா அப்படின்ற மாதிரி மியாவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மியாவா ஐயோ என்னாலெல்லாம் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்ற மாதிரி கையிலேயே ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம என்னன்னா அதெல்லாம் நான் விட மாட்டேன், நீ என்ன இப்படி வரமாட்டேன்னு சொல்கிற, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு மியா அடம் பிடிக்கிறா. ஐயோ என்னை விட்டுருங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா நான் உன்னை விடவே மாட்டேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மியா பிடிச்சிருக்க. கரெக்டாக ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க மியா உடனே அப்பான்ற மாதிரி அவங்க அப்பா பக்கத்தில் ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து சொல்கிறா, இல்லை மியாவை குளிப்பாட்டி முதுகு தேய்ச்சி விடலன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கேன், அவள் அடம் பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோக்கா இவன் இந்த மாதிரி இப்போ எனக்கு ரியாக்ஷன் கொடுக்குறா, என் கையெல்லாம் வந்து பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணும் போது, ஏன்னா அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட டச்லேயே இருந்திருக்க மாட்டா மியா, பேசவே மாட்டா. அதனால ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி மியா நீ போ அவங்க கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்ல மியாக்கே இது ஷாக்கு தான். அப்பா வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்டேயும் ஆக்ஷன் காட்டிட்டு நின்றுட்டு இருப்பா. ஆனால் மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து வா மியா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஆனால் என்னன்னா குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரூமை விட்டு வெளியே துரத்திடுவா போல். ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு போவா போல். அங்கே ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் போட்டுட்டு அங்கே வருவார். என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் சொல்கிறா, இல்லை மியா வந்து என்னை ரூமில் படுக்க விட மாட்றா, என்னை வெளியே துரத்திட்டா, அதான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ ஒன்னே சரி ஓகே நீ பெட்டில் படுத்துக்கோ நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒர்க் இருக்குது நான் அப்படியே போகிறேன்ற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே பாஸ் நீங்கள் எதுக்காக போகணும், நீங்கள் நில்லுங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் பெட்டில் படுங்க, நான் என்னோடய டென்ட்டில் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவா என்னது டென்ட்டா என்னடி பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்னென்னா ஹீரோயினுக்கு வந்து பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி அனுப்பியிருப்பாங்களா, அதில் ஏதோ டென்ட்டை வேறு பேக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் பேக் பண்ணதுலேருந்து அந்த டென்ட்டை எடுத்து போட்டு நல்லா இருக்குல்ல இதில் நான் இருக்கேன் நீங்கள் அங்கே இருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு சிரிப்பாக வருது. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நீங்களும் உங்கள் பொண்ணு கூட வந்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோவையும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறா. 3 பேரும்
எங்கேயோ போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ கிளிப் மாதிரி இருக்குது, அது வந்து ஏதோ குழந்தைங்க போடுற மாதிரிலாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்று கொடுக்க ஹீரோக்கு போட சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து இல்லை வேண்டான்னு சொல்ல, ஆனால் அவன் ஹீரோவே திட்டுறா, நீங்கள் போட்டு தான் ஆகணும் உங்கள் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஹீரோவும் சம்மதிச்சிடுறாரு. சரி ஓகே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போட்டுக்க 2 பேரும் முறைக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்படி முறைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், வாங்க ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருக்குமா, அது உள்ள போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மியா முதல்ல சிரிக்காமல் இருப்பா, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஸ்மைல் பண்ணிடுவாளா, வெளியே போயிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இவங்க 2 பேரோட ஃபோன் பின்னாடியும் வந்து ஒட்டி விட்டுடுறா. அதை மியாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து மியாவை ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு போவாளா. அப்போ சொல்கிறா, உனக்கு யாருன்னா எதனா பிரச்சனை பண்ணால் உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு சரியா, இல்லை டெக்ஸ்ட் பண்ண, அம்மா உடனே வந்து பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம மியா வந்து உடனே ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறா, அதை காட்டுறா. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மியா காட்ட, அப்போ ஸ்டெல்லாவும் அப்படியா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ஷியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோனை இடிக்கிறாங்க, இடிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டாங்க, அப்படியே போவாங்க. இதை மியா பார்க்குறா. ஏன்னா அவங்களுக்கு மியாவுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஷியா லேடியை பற்றி நல்லா தெரிய போல, அந்த லேடியும் அவங்களோட பையனும் ரொம்ப மோசமானவங்கன்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு, பிடிஏ பிரசிடெண்ட்டாக நீங்கள் தான் 2 வருஷம் இருந்தீங்க, இந்த வாட்டியும் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ஷியா லேடியும் ஆமாம் என் கூட போட்டி போகிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஸ்கூலுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஷியா சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இல்லை அதுக்கு நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இது அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷியா லேடி நம்ம ஹீரோனை பார்த்து சிரிக்க, இந்த ஷியா லேடியோட பையனும் நம்ம மியாவை பார்த்து ஒரு மாதிரி பேச முடியாத பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவானா, அது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கும் மியாக்கும். ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட புலம்புறா, இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பாக வந்து அந்த போட்டியில் கலந்துப்பேன், பிடிஏ பிரசிடெண்ட்டாக ஆகுவேன் அந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு, மியாவும் வந்து உங்கள் கூட இருப்பேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இப்படி புலம்பிக்கிறாங்களா ஸ்கூலில் இப்படி ஆனதை பற்றி. அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இதை நம்மளும் சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு, மியாவோட ஸ்கூலுக்கு வந்து 10 பில்டிங்கை டொனேட் பண்ணு, அதில் ஒரு பில்டிங்கும் 10 மில்லியனுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோனு மியாவும் ஷாக்கில் பார்க்குறாங்க, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இரவும் இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அதாவது நாளைக்கு போய் என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணுன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பிடிஏ பிரசிடென்ட் செலக்ட் பண்ண போகிறாங்க போல். இந்த ஷியா லேடி கிட்ட போயிட்டு மீதி இருக்க பேரண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோனா அவள் சும்மாவே விளையாடுவா, இப்போ என்ன பண்ண முடியும், அவள் போயிட்டு ஃபுல் மேக்கப்பு, கை ஃபுல்லாக ஜுவல்ஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் உட்கார்றா. அங்கே இருக்கவங்களாம் யாரா இந்த பணக்கார பொண்ணு இப்படி வந்திருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தவங்களும் வந்து அந்த ஸ்கூலுக்காக என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஷியா லேடியும் அந்த ஸ்கூலுக்காக இந்த மாதிரி என் ஹஸ்பண்டு ஒரு மில்லியனில் டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்ம ஹீரோனா என் ஹஸ்பண்ட் 10 பில்டிங் டொனேட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு பில்டிங்கும் $10 மில்லியன் சமம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க. லாஸ்ட்டாக ஓட்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் தான் பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு மீதி பேரண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கே ஓட் பண்ணிடுறாங்க. இந்த ஷியாக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. ஐயோ என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, சே எனக்கு இந்த பதவி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஷியா வந்து காண்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஸ்பீச் கொடுக்க மேலே கூப்பிடுவாங்களா. ஹீரோயின் மேலே போயிட்டு, உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா நான் ஸ்கூல்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களா. இது இந்த ஷியா லேடியும் இந்த ஷியாவோட பையனும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த ஷியாவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இப்படி நடந்துக்கிறது பிடிக்கல போல இருக்கு. அதனாலே வந்து பையனை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. டக்குன்னு பையன் ஷோல்டரில் தட்டி, நான் சொல்கிற மாதிரி பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பையனை ஒரு பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் வந்து மியாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நானும் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கெல்லாம் கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறாங்க, என் கூட வரியா, நாங்கள் பண்ணதில் தப்பு தான் அப்படின்ற மாதிரி மியாவை கூப்பிட, மியாவும் சரி இவன் திருந்திட்டான் போல இருக்கு அதான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இவனை நம்பி போனால், அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு ரூமை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே வந்து மியாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி விட்டுட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். மியாவா அது ரொம்ப இருட்டான ரூமாக வேற இருக்கவும் அவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இருட்டில் வந்து இவளை ஒளி வச்சுட்டு அவங்க அம்மா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க ரவுடி பசங்களாம் துரத்தும் போது. அந்த டைமில் அவங்க அம்மா இறந்து போனதை மியா வந்து கண்ணாலே கொஞ்சம் பார்த்துருப்பாளா, அதனால தான் அவளுக்கு பேச முடியாமல் கூட போயிருக்கும். அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் யார் பேச வந்தாலும் அவங்களை கண்டுக்க மாட்டா. இல்லை என் மியாவை காணும், நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு மியாவை போய் தேட ஹீரோக்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. மியா ஒரு பக்கம் என்னை யாருன்னா வந்து கண்டுபிடிங்களேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஒரு ரூமாக தேடி வரும்போது மியாவை பார்த்துற மியா வந்து அழுதுகிட்டே இருப்பாளா. ஏன்னா அவள் ரொம்பவே பயந்துருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோயின் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத மியா, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேல் யாருமே உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன், உன்னை இப்படி பண்ணாங்களா அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. தெரிஞ்சோடனே ஹீரோனுக்கு செம்மக்கும் வருது. மெயின் ஆளுக்கு வந்து மியாவை கூட்டிகிட்டு போகிறா. இதுக்கு எல்லா காரணம் வந்து அந்த ஷியா தான் அப்படின்றது தெரிஞ்சோடனே மியாவும்
மியாவும் வந்து சோகமாக வந்துட்டு இருப்பாளா, இந்த ஷியாவை பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து மண்டையில் இருக்க முடிய மொத்தமாக பிச்சு எடுத்துருவா போல, அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் என் பொண்ணை இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஷியா வழி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோயின் தள்ளிவிட, அப்போ அந்த டைமில் கரெக்டாக மியா வந்து பேசிடுறா, என் அம்மாவை ஹர்ட் பண்ண நான் யாரும் விட மாட்டேன், என் அம்மாவை அடிக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிடுறா. இப்போ கரெக்டாக ஹீரோவும் அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாரா. எப்படி மியா பேசுனதை பார்த்துட்டு என் பொண்ணு கடைசியாக பேசிட்டா, என் பொண்ணால் பேச முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஷியாவோட பையனும் எப்படி இந்த பொண்ணு பேசுகிறா, இவ்வளோ தான் பேசவே முடியாதே, வாய் பேச முடியாதே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நம்புறேன்னா அவளால் பேச முடியாதுன்றத நீ பார்த்தியா, அவளால் நல்லாவே பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த ஷியா லேடி ஒன்னே சரி இருந்துட்டு போகுது, இப்போ நீ என்னை அட்டாக் பண்ணல, அதுக்கான தண்டனை நீ கண்டிப்பாக அனுபவிக்க போகிற, நான் லாயரை வர சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நீ வந்து பதில் சொல்லணும், நான் தாண்டி பண்ணுவோம் பொண்ணு அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வரும் பாருங்க கோவம், என் பொண்ணு அப்படி பண்ணிட்டு என்கிட்டே சொல்றியா நீன்னு சொல்லிட்டு ஷியாவோட கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை விட, ஹீரோ வேற ஒரு பக்கம் அவருக்கு வர கோவத்தில் என் பொண்ணு அப்படி பண்ணிட்டு இப்படி பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷியா லேடியை ஹீரோ ஒரு அறை விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா இந்த மனுஷன் என்ன பொசுக்குன்னு வந்து இப்படி அடிச்சிட்டாரு, என்ன இப்படி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஷியா ஒன்னே என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், என்ன தைரியம் தான் என்னையும் அடிக்கிறீங்க, நான் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன், போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷியா சொல்லும் போது, அப்போ ஹீரோ வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருப்பார் போல, இந்த மாதிரி 2 வருஷம் நீ பிடிஏ பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்கூலில் இருக்க நிறைய சீட்டை, அதாவது நிறைய காசு வாங்கி விற்றுருக்க, அதெல்லாம் வந்து நீ என்ன பதில் சொல்ல போகிற நானும் பார்க்குறேன், நானும் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட, இதை கேட்டோன்னே ஷியா லேடிக்கு அவ்வளோதான், அப்படியே தலையில் ஏதோ கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது, அங்கேயே உட்காந்துடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு நீ வா நம்ம போகலான்ற மாதிரி ஹீரோன் கை பிடிக்க, நம்ம ஹீரோன் மியாவை கூட்டிகிட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது நம்ம ஹீரோன் மியாட்ட பேசிட்டு போகிறா, மியா இன்னைக்கு அம்மா பண்ணதை பார்த்தல, யாருன்னா வந்து சும்மா இருக்காத, பையன் வந்தாலும் சரி அடிச்சிரு, உனக்கு எதனா பொண்ணுங்க பிரச்சனை பண்ண முடிய பிடிச்சி பிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. மியா அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து. இப்போ மியாவுக்கு வந்து நல்லாவே பேச வருது. இவ இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே தடிக்கு கீழே விழ போயிடுவாளா. அப்போ ஹீரோ தான் வந்து கரெக்டாக பிடிக்கிறாரு, பார்த்து பண்ணுமா என்னம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நம்பணும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மியாவா இன்னும் உனக்கு நான் நிறைய சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போனோடனே அவங்க 2 பேருக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பாலாம். தண்ணி நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து தயங்கி ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா வந்து எங்களோட ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, என் அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பாஸ், அதனால வந்து நான் போயிட்டு வந்துடுவா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்க, ஹீரோ ஒன்னே இதென்ன இதில் என்ன இருக்குது, நீ போயிட்டு தங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. அப்போது ஹீரோயின் ஒன்னே மியாவை பார்த்து சந்தோஷத்தில் நான் போயிட்டு வரேன் மியா, நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா, அம்மா உடனே வந்துடும், உனக்கு எதனா பிரச்சனைனா அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மியாவை கட்டி பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஹீரோ வேற கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் நான் நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக, ஹீரோவா என்ன கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னு பார்க்க மியாவுக்கும் ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா நான் போயிட்டு வரேன் பாஸ் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பினதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு வரி நர்வஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி நம்ம மியாவே பார்த்து கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து, மியா எங்கே இருக்க, எனக்கான ட்ரெஸ்ஸை கொஞ்சம் செலக்ட் பண்ணி தரியா, எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியலன்ற மாதிரி மியா மியான்னு கூப்பிட எந்த சவுண்டும் இல்லை. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லா ரூம்லேயும் தேடிட்டு லாஸ்ட்டாக வந்து மியாவோட அம்மா ரூம் இருக்கும்ல பழைய ரூம், அந்த ரூமில் போய் பார்த்தா அழுகிற சவுண்டு கேட்கும். ஏன்னா மியா ஒரு ஓரமாக அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா, எனக்கு என் அம்மாவை மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் மியாவை பார்த்தோன்னே, மியா என்னாச்சு மியா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, இந்த இடத்துல எதுக்கு ஏன் உட்காந்துட்டு இருக்க, தனியாக உட்காந்துக்கிட்டு இப்படி அழாத மியா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மியாவை பார்த்து கேட்க, அப்போ மியா சொல்லிட்டு இருக்கா, இல்லை என் அம்மா வந்து என்னை விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா எதனால என்னை இப்படி தான் கட்டி பிடிச்சிப்பாங்க, என்னை யாருன்னா ஹர்ட் பண்ணால் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க, அவங்க இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க இறந்து போனது எல்லாமே பார்த்துட்டேன், அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி அழும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றே எனக்கு புரியுது மியா கவலைப்படாத, அது நடந்துருச்சு, இதுக்கு மேலே நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கையில் நான் உன்னை பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்ல, அப்போ மியா ஒன்றே எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் உண்மையாகவே என் கூட இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி மியா ஸ்டெல்லாவை பார்த்து சொல்ல, ஸ்டெல்லா ஒன்றே சரி மியா நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், என்னென்னா உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உண்மையான கல்யாணம் நடக்கல, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அவர் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு நீ நல்லா பேசினேன்னா எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு தரேன்ற மாதிரி ஒரு சேலரியை சொன்னார், அதனால் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி நானும் இங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்ல, அப்போ மியா கேட்குறா, அப்படின்னா நீங்கள் சும்மா தான் இப்படி என் மேலே பாசம் வச்சிங்களா, காசுக்காகவான்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை மியா நான் முன்னாடி அப்படி வந்திருந்தாலும் ஆனால் உன்னை யாருன்னா கஷ்டப்படுத்தும் போது என்னால் அதை தாங்கிக்க முடியலை, ஒரு அம்மாவா அவங்கள வந்து நான் எதனா பண்ணுன்னு கோவப்படுறேன், நீ நல்லா சாப்பிட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுறேன், உண்மையாகவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே மியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா,
நம்ம ஹீரோனை கட்டிப்பிடிக்க அப்போ ஹீரோன் சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எப்போல்லாம் என்ன அம்மான்னு கூப்பிட தோணுதோ அப்போ கூப்பிடு, அது மட்டும் இல்லை நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லி மியாவை சமாதானப்படுத்திட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோ கேட்டுருவாரு. கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஒருத்தங்களை தான் நல்ல பர்சனை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோன் ஊருக்கு போயிடுவாளா. ஒரு நாள்லேயே மியாவுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, என்னாச்சு மியா, இது உனக்கு சாப்பிட பிடிக்கலையா, வேறு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ண போனால், இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கல, இது அமைதியாக இருக்குது, இந்த இடம் அமைதியாக இருக்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மியா அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா கிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. என்னென்னா நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் விளையாட்டு காட்டிக்கிட்டே சாப்பிடுவாளா, சாப்பாடு பறந்து வருது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டே இருப்பா. இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே கிளம்பு, நம்ம போயிட்டு ஸ்டெல்லாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல, மியாக்கே ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உடனே அவள் ஃபேஸ் எல்லாம் சந்தோஷம். சரி உண்மையாவா போகிறோம், இப்போவே போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ உடனே கிளம்பி மியாவை காரில் ஏற்றிடுறாரு. காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம எந்த கிஃப்ட்டுமே வாங்காமல் வந்துட்டோமே மியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மியாவும் தலையில் அடிச்சுக்கிறா. அட ஆமாம்ல, நம்ம எதுவுமே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை ஒரு கடை ஓரமாக போய் நிறுத்துறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான காராக இருக்குல்ல, அதை அந்த கடை ஓனர் பார்த்துட்டு, ஐயோ பணக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, வாங்க வாங்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகே இன்னைக்கு 2 பாக்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கத்தில் பாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்போ அந்த லேடியும், இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, இது ரேட்டு $3800 அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களாம். அதாவது ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அந்த பணக்கார காரு அப்படின்றது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோக்கு தெரியுது இவங்க போய் தான் சொல்கிறாங்கன்ட்டு. இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண போனால் கரெக்டாக ஒரு கையே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாஸிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நிற்கிறா. அப்போ மியா பார்த்துட்டு, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனா எங்கள் அம்மா என்ன சாஸ் வாங்க அனுப்புனாங்க, அதான் நான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ உடனே இந்த கடைக்கார லேடியும் ஏய் பொண்ணு நீ எதுக்காக தொலை பண்ணிட்டு இருக்கா, என் வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் உடனே அங்கேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் மியாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த கடைக்கார லேடியும், ஏய் காசே கொடுக்காம எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறாங்கள நில்ல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் தானே போர்டில் போட்டிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் நல்லா இல்லைன்னா காசு கொடுக்க வேணாம், இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இல்லை அதான் ஃப்ரீன்னு நினச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த லேடிக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஏமாத்துறவு கிடையாது, அந்த ஃப்ரூட்ஸுக்கு கரெக்டான விலை என்னவோ அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு $380 மட்டும் அனுப்பி விடுவா. அனுப்பிட்டு இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட, அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது அந்த கடைக்கார லேடியும், சே இந்த பொண்ணு என்னோட லக்கி டைமே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அந்த லேடி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் மியாவையும் கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போக, அங்கே ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் இவங்களை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அங்கே மியாவை சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிறாங்க. மியாவுக்கு ஃபுட்டெல்லாம் அவ்வளோ எடுத்து வைக்க மியாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த பாட்டி நல்லா நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் மியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எதனா பேசணுன்றதுக்காக ஹீரோனோட அம்மா ஹீரோவை பார்த்து, என் பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா, எதனா ஒன்று அங்கே ஃபேமிலியில் எதனா பிரச்சனை பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, அப்போ ஹீரோனு முறைப்பாளா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, அவள் உண்மையாகவே மியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் உடனே பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து மியாவுக்கு வச்சுட்டு இருப்பாளா. இது இப்படி வைக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ ஒன்று இவ்வளோ கேர் பண்ணிக்கிற விதமா அவர் ஃபுட்டை எடுத்து நம்ம ஹீரோயினோட பவுலில் வச்சுட்டு இருக்காரு, அவரோட லவ்வை காட்டிட்டு இருக்காரு. இது ஹீரோயினுக்கே புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோயின் மியாவை கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதான் என் ரூமு செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க. மியாவுக்கு அந்த ரூம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் உடனே சரி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல, அவள் என்னென்னா அந்த சூப்பர் மேன் மாதிரி போட்ட ஃபோட்டோலாம் போட்ட ட்ரெஸ்ஸு காமிச்சிட்டு இருக்கா போட்டுக்கோன்ட்டு. இதை நீ போட்டுக்கிட்டேன்னா கொசு கூட ஒன்று கடிக்காது, பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்ல, மியாவா சரி ஓகே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், நாங்கள் இப்படி சடனாக வந்தது தாத்தா பாட்டிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி மியா சோகமாக கேட்க, ஹீரோனா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே டைமில் கரெக்டாக ஹீரோனோட அப்பா அம்மா என் பேத்தி தூங்குறாளான்னு பார்க்க வந்தோம், டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நாளைக்கு காலைல கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எழுப்பி விட்டுரு சரியா, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போகிறாங்க. மியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது நிம்மதியாக அவள் தூங்கிட்டு இருக்கா. மியா தூங்கினதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சரி இப்போ போவோம், இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே ஹாலுக்கு போவாளா. என்னன்னா வெளியே ஹாலில் நம்ம ஹீரோ சோஃபாவில் தனியாக படுத்துட்டு இருப்பார். அவர் போயிட்டு நல்லா தூங்குறவரை போயிட்டு எழுப்பிட்டு இருக்கா. எழுப்பிட்டு நீங்கள் உள்ளே என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சைகையை காட்ட, இவன் உள்ளே போக நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு
போவார். இவ எதுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்மளை எழுப்பிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு உள்ளே போவாரா. உள்ளே போனால் நம்ம ஹீரோயின் ஒன்னே, அதாவது இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு தான் இருக்குது, இந்த பெட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டை என் அம்மா அப்பா வெட்டிங் ஆச்சுல்ல அப்பத்துலேருந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு இவ சொல்கிறதுலாம் பார்த்தா சிரிப்பாக தான் வருது. அவங்க கல்யாண நாள் அப்போ இந்த பெட்டை வாங்கியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோவும் போய் படுக்க, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ மியாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லவ் வந்து மியாவுக்கு கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ ஹீரோயின் ஒன்னே, என்ன பாஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பீங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு என்ன நினச்சாரு தெரியல, ஸ்டெல்லா நீ வந்து மியாவுக்கு உண்மையான அம்மாவாக இருக்க விரும்புறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னென்னா அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் போல். ஆனால் ஹீரோயின் பதில் சொல்லுவான்னு பார்த்தா அவங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இதில் ஒரு பக்கம் அவளோட பொம்மையெல்லாம் வேற தூங்குறன்ற பேரில் பறக்க விடுவாளா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவளும் குழந்தை தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொம்மையெல்லாம் அவகிட்ட வச்சுட்டு அவளுக்கு பெட்ஷீட்லாம் நல்லா போட்டு அவள் தலையை வந்து தடவி விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோனோட அம்மா அப்பா சரியாக தூங்கலை. அங்கே ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி ஹீரோனோட அப்பா பேசிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளையை இப்படி தனியாக அங்கே சோஃபாவில் படுக்க விட்டுட்டு வந்துருக்கூடாதுல்ல, இது தப்பு தானே, அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் மைண்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று ஹீரோனோட அம்மாவும், சரி அப்போ நீங்கள் போயிட்டு நம்மளோட பொண்ணையும் அவரையும் ஒரே ரூமில் படுக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதனா பேசிட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா சொல்ல, ஹீரோனோட அப்பாவா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதெல்லாம் நான் போய் எப்படி பண்ண முடியும், அமைதியார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோனோட அம்மாவும் அப்புறம் எதுக்கு என்னை எப்படி எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோனோட அப்பாவை திட்டிட்டு அவரை கண்ணில் கை வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து அங்கே இருக்க கடையெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோனோட அம்மாவும் ஏதோ ஒரு பண்ணெல்லாம் வாங்கி தராங்களா, என் பேத்திக்கு இந்த பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோனுக்கு பின்னாடி வந்து முதுகில் வெயில் ரொம்ப அடிக்கும் போல இருக்கு, சூடாக இருக்கும் போல். அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு அவன் மேலே வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மறைச்சிக்கிட்டு நிற்பாரு. இதை ஹீரோன்னு பார்த்துட்டு இவர் என்னை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு, எனக்காகவே இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா பண்ணு தர, நம்ம ஹீரோனும் ஊதி ஊதி ஹீரோக்கு தரா, இந்தாங்க இது சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்கு எல்லாம் போகலான்னு பார்த்தா அப்போ உடனே வந்து ஹீரோயின் வழியில் வந்து ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்களா. அவங்க வந்து நம்ம ஹீரோனை வந்து கேலி பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த வேலைக்கு போனாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன், இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா, என் பொண்ணுலாம் வந்து ஹேஸ் குரூப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதாவது நம்ம ஹீரோவோட குரூப் தான் சொல்கிறாங்க, ஆனால் உனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனை கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, மிஸ்டர் ஹேஸ் உங்களுக்கான கிஃப்டெல்லாம் இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ பேர் தான் அப்படியா அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த லேடி ஒன்னே, அப்போ நம்ம பொண்ணுக்கு இவர் தான் பாஸ், நம்ம தெரியாமல் வாய் விட்டுட்டோமோ, ஐயோ ஸ்டெல்லா தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம என்னன்னா சரி போங்க போங்க இனிமேல் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது அந்த லேடியும், விட்டா போதண்டா சாமி, இந்நேரம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நானே வந்து எதனா பண்ணியிருப்போம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த லேடி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு, வெளியே தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஒன்னே அங்கே வருவா, வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வருவா. ஹீரோ கிட்ட வந்து தேங்க்யூ சொல்கிறா. இந்த மாதிரி நான் நிறைய வேலைக்கு போயிருக்கேன், ஆனால் எந்த வேலையும் நான் உருப்படியாக செஞ்சதே கிடையாது, எல்லா இடத்துலையும் நான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதனாலே எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப திட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி டின்னர் போனால் கூட அங்கே இருக்கவங்கள எங்கள் அப்பா அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்கள் பொண்ணுக்கு சரியாக வேலை கூட செய்ய தெரியல, எந்த இடத்துல போனாலும் சண்டையை போட்டுட்டு வந்துடுறா, அதை இப்படி வேலை இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு பதில் கூட சொல்ல முடியாது, பெத்த பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு என்னையும் அவங்க திட்டினது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நடந்தது, நீங்கள் இப்படி நின்னீங்களே சப்போர்ட்டிவாக, உங்களை பார்த்தோன்னே இந்த லேடி எதுவுமே பேசாமல் பயந்துட்டு போனாங்களே, எங்கள் அம்மா அப்பாவே அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன, நீ எதுக்காக உனக்கு வேலை போச்சு, நீ நல்ல விஷயத்துக்காக பேசுகிற, அதனால் உன்னோட அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட என் பொண்ணுக்காக பேசும்போது அதனால தானே மேனேஜர் வேலையை விட்டு தூக்குனாரு, அதனால தான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு அவரும் தேங்க்யூ சொல்கிறாரு. அப்போ உள்ள சாப்பிட கூப்பிட ஹீரோனும் வந்து வாங்க போகலான்ற மாதிரி எந்திரிச்சு ஓடுவாளா. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. சாப்பிட போன இடத்துல வந்து மியா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பான்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா பழையபடி. இதே ஹீரோக்கே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக வந்து இவ இப்படி என்னை கூப்பிடாம இருந்தாலே மறுபடியும் என்னை இப்படி கூப்பிட ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாரும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. நம்ம ஹீரோனும் இதுக்கு தானே நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இதில் வெளியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. மியா உடனே நம்ம ஹீரோன் ஸ்டெல்லா வந்து வா வா வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்க. ஹீரோன் உடனே நீங்களும் வாங்க இங்கே வந்து பாருங்கன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுவா. நம்ம ஹீரோவும் போவாரா. 3 பேரும் ஃபேமிலி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா அப்பா பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வரும். கால் பண்ண அம்மா வந்து இந்த மாதிரி நீயும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கல ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வாங்க டின்னருக்கு வாங்க ஃபேமிலி டின்னர் வைக்கிறோன்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிட்டு ஃபோனை
வைக்க அப்போ ஹீரோனு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் வா இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கா ஹீரோட அம்மாவை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரியும் போல். அவங்க ரொம்ப ஃபேமஸான லேடி, முதல்ல ஹேஸ் கம்பெனி வந்து அவங்க தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்றாங்க, நான் வராமல் எப்படி இருப்பேன், நான் வருவேன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் உண்மையாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அம்மா தான். ஆனால் நடுவில் வந்து நான் என்னை பார்த்துக்கணும், அவங்க தனியாக இருந்து என்னை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்களோட ப்ரொஃபஷனே அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இந்த அளவுக்கு மறுபடியும் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோனுக்கு புரியுது, ஓ இவரால் அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ஃபீல்டில் வேலை போச்சுன்னு இவர் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சி வருத்தப்பட, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு, இந்த வெளி இடத்துக்கு போகிறல்ல, உன் ஃபேமிலி யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணால் அவங்கள இந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சிருன்ற மாதிரி ஒரு வெப்பனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனா, ஐயோ அம்மா இதெல்லாம் இது கொடுக்குறீங்க, நான் ஃபேமிலி மீட்டிங்க்கு தான் போகிறேன், இதெல்லாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.